அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். கார்த்திகை மாத ராசி பலன்கள். அஷ்டமத்தில் குரு சஞ்சரிக்கிறார். 8ஆம் இடத்தில் குரு. அஷ்டம் கஷ்டம் நஷ்டம் என்போம். சற்று கவனம் தேவை. தங்கள் வளர்ச்சியில் தளர்ச்சி ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் புதிய நபர்களை நம்ப வேண்டாம். தொழில் குறுக்கீடுகள் உண்டாகும். மாத தொடக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். அதன் பிறகு வக்கரம் பெறுகிறார். ஆக 18ஆம் தேதி முதல் வக்கரம் பெறும்பொழுது மிகுந்த நன்மையை உண்டாக்கும். இதுவரை அஷ்டமத்தில் இருந்து கஷ்டம் கொடுத்தவர் வக்கரம் பெறும்போது மட்டும் நன்மை தருகிறார். எதிர்கால முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் நன்மை தரும். கடன்கள் பாதிக்கு மேல் குறையும். பிள்ளைகளின் திருமண முயற்சிகளை நனவாக்குவீர். கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீர்கள். இதுவரை எதில் தடங்கள் தாமதங்கள் உண்டானதோ அனைத்திலும் வெற்றி பெறுவீர். சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வருமானங்கள் தங்களுக்கு வரும். சுக்கிரமங்கல யோகம் உருவாகும். உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு உண்டு. ஊர் மாற்றங்கள் கேட்டு விண்ணப்பித்தால் தற்சமயம் முயற்சி செய்யலாம். கார்த்திகை 20ஆம் தேதி செவ்வாய் மாற்றமாகிறார். அவர் நல்ல தகவல்கள் வீடு தேடி வரும். வாகன மாற்றம் செய்ய முன் வருவீர். பழைய வாகனத்தை கொடுத்துவிட்டு புது வாகனம் வாங்கலாம். வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் தாராளமாக நடைபெறும். கார்த்திகை 20ஆம் தேதி புதன் மாறுகிறார். அவர் பரபரப்பாக காணப்படுவீர். கல்விக்காக எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி வரும் செய்தி மகிழ்ச்சி தரும். வெளி மாநிலங்களிலிருந்து உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வரலாம். அடுத்து உத்தியோகத்தை பொறுத்தவரை பல நன்மைகள் உண்டாகும். கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் உத்தியோகத்தில் நல்ல பெயர் உண்டு. உயர் அதிகாரிகள் நன்கு மதிப்பர். பிறரின் வேலைகளை சேர்த்து செய்து நல்ல பெயர் பெறுவீர்கள். கடினமாக உழைப்பீர்கள். வேலை இல்லாதோருக்கு வேலை கிடைக்கும். வேலை இழந்தோருக்கும் அதே வேலை கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு ஒன்று, இடமாற்றம் உண்டு. மனதிற்கு பிடித்த இடத்திலேயே இடமாற்றம் உண்டு. அடுத்து தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நல்ல லாபம் கிடைக்கும். தொழில் துறையில் முன்னேற்றம் உண்டாகும். வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் உள்ளவர்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். சுபபலம் பெறுவீர். பிரபல வர்த்தக நிறுவனங்களிடமிருந்து நிறைய ஆர்டர்கள் பெறப்பெறுவீர். கலைத்துறையை பொறுத்தவரை தங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சி உண்டு. தொட்டதெல்லாம் பொன்னாகும். சிலர் கலை நிகழ்ச்சிகளுக்காக வெளியூர் வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு சென்று வரலாம். சிலருக்கு சினிமா நடிகைகளுக்கு எதிர்பார்த்த பட வாய்ப்புகள் கிடைக்கும். புகழ் ஓங்கும். சங்கீத சபாக்களின் ஆதரவு பெருகும். கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் ஆகிய கலைஞர்கள் அதிக லாபம் பெறுவர். அரசியல் துறையை பொறுத்தவரை தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். தங்களுடைய ஆலோசனைகள் ஏற்கப்படும். கட்சிக்குள் பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கிரகிப்பு திறன் நல்லபடியாக இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொண்டு நன்கு வெற்றி பெறுவீர். சிலர் உயர்கல்விக்காக வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு செல்லலாம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. உயர்கல்விக்கு தேவையான நிதி உதவிகள் கிடைக்கும். இதனை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். விவசாயத்துறையை பொறுத்தவரை விவசாயத்துக்கு சம்பந்தமான கிரகங்கள் சாதகமாக இருப்பதால் விளைச்சல் நன்றாக இருக்கும். அபரிமிதமான வருமானம் உண்டாகும். மகசூல் அதிகரிக்கும். கால்நடைகள் அபிவிருத்தியாகும். பயிர்களுக்கு தேவையான உரங்கள் மருந்துகள் கிடைக்கும். பெண்களுக்கு அனைத்து கிரகங்களும் சாதகமாக இருப்பதால் மன மகிழ்வு கொள்வீர். சந்தோஷம் அடைவீர். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும். திருமணத்திற்காக காத்துள்ள கன்னியர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த வரன் அமையும். இதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் உண்டாகலாம். ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கள். மற்றபடி பிறரிடம் பேசும்போது கவனமாக பேசுங்கள். தொழில் ரகசியங்களை கூற வேண்டாம். குடும்ப நிகழ்வுகளை வெளியில் சொல்லுதல் கூடாது. கோயிலுக்கு சென்றால்
குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று பாபாவை வழிபடுங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். பாபாவினுடைய சத் சரிதம், ஷிரடி பாபாவின் சத் சரிதம் புத்தகத்தை வாங்கி படிங்கள். நன்மைகள் பெருகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.